தமிழரசுக் கட்சியினுடைய மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் பெருந்தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்களுடைய அஞ்சலிப்புக்காக தான் வர முடியாது என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அவர் மேடைக்கு ஏறுகின்ற பொழுது அவரை மேடைக்கு ஏறாமல் தடுத்ததும் சாணக்கியன் அவர்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. சுமந்திரன் அவர்களும் மாவை சேனாதிராஜா அவர்களுக்கும் இந்த தனிப்பட்ட முரண்பாடுகள் சில காணப்படுகின்றன. அவருடைய சரித்திரம் மக்களுடைய அரசியல் வாழ்க்கையோடு பின்னிப்பிணைந்தது. அந்த காலங்களிலெல்லாம் அதை முற்றாக நிராகரித்து அதற்கு எதிராக போராட்டம் நடத்திய இளைஞர்களிலே முதன்மையானவர்களிலே ஒருவராக இருந்தார். காசி ஆனந்தன், வன்னை ஆனந்தன், மாவை சேனாதிராஜா. பணம் வந்த அந்த ஒரு சரித்திரம் ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு புகையிரத நிலையத்திலேயும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு. இங்கே வந்து சேர்கிற போது அவருடைய ஷர்ட் முழுவதும் இரத்தத்தினாலே தோய்ந்திருந்தது என்றால் இரத்த பொட்டு வைத்து 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 பூரணப்படுத்தல்களை செய்ய முடியுமாக இருந்தால் நாங்கள் அனுப்புகிற பணத்தை ஏன் திருப்பி அனுப்புகிறீர்கள் என்று அவர் கேள்வி கேட்டிருக்கின்றார். ராமநாதன் அவர்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு நிதி வேணும் என்று கேட்டது இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கொச்சைப்படுத்துகின்ற ஒரு விடயமா என்கின்ற ஒரு கேள்வியும் இப்போ சமூக வலைத்தளங்களில் மட்டுமில்லாமல் வெகுஜன ஊடகங்கள்லையும் வெளியான வண்ணமே இருக்கின்றது. ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். மாவை சேனாதிராஜா அவர்களுடைய அஞ்சலிப்புக்காக பலரும் சென்றிருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் அவருடைய அஞ்சலிப்புக்கு செல்லாதவர்கள் தொடர்பான விமர்சனங்களும் மக்கள் மத்தியில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், தமிழரசுக் கட்சியினுடைய பிரமுகர்கள் பல ஸ்ரீதரன் உட்பட பல முக்கிய தலைவர்களும் அங்கே போயிருந்தவர்கள், அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே போயிருந்தவர்கள். அவர்கள் அவருடைய அஞ்சலிப்பை செலுத்தியிருந்த அதே நேரத்தில் நேற்றைய தினம் ஆண்ட்ரூ மாரசநாயக்க அவர்களும் போயிருந்தார். இது ஒரு பக்கம் இருக்க, தமிழரசுக் கட்சியினுடைய மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் பெருந்தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்களுடைய அஞ்சலிப்புக்காக தான் வர முடியாது என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் மட்டக்களப்பு தமிழரசுக் கட்சியினுடைய மட்டக்களப்பு கிளை சார்பாக யாராவது செல்வதாக இருந்தால் அதற்குரிய ஒழுங்குகளையும் தான் செய்து தருவதாக சொல்லியிருக்கின்றார். நேபாளத்தில் ஒரு கலந்துரையாடல் ஒன்றுக்கு, ஒரு கருத்தரங்கு ஒன்றுக்கு சென்றிருந்த காரணத்தினால தான் தன்னால் வர முடியாது என்றும் அவர் சொல்லியிருந்தார். இதற்கு ஒரு விமர்சன ரீதியான ஒரு கருத்தியல் முன்வைக்கப்படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த மாவை சேனாதிராஜா அவர்கள் மத்திய செயற்குழு கூட்டத்துக்கு வருகின்ற பொழுது அவர் கொஞ்சம் தாமதமாக வந்த பிறகு அவர் வர முன்னரே இந்த மத்திய செயற்குழு கூட்டத்தை கூட்டலாம் என்று சொன்னதும், அது மட்டுமல்லாமல் அவர் மேடைக்கு ஏறுகின்ற பொழுது அவரை மேடைக்கு ஏறாமல் தடுத்ததும் சாணக்கியன் அவர்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இங்கு போனால் அதற்குரிய சில விடயங்களை சந்திக்க நேரிடுமோ, சில மனக்கசப்புகள் முரண்பாடுகள் ஏற்படுமோ என்கின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் அவர் வரவில்லை என்றும் சமூக வலைத்தளங்களில் ஒரு விமர்சன பார்வை முன்வைக்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் சாணக்கியன் அவர்களுடைய அந்த கருத்தரங்கு 2 நாட்களுக்கு முன்னரே முடிந்து விட்டதாகவும், ஏன் அவர் தேவையில்லாமல் அங்கே நேரத்தை செலவிடுகிறார் என்கின்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இதே பிரச்சனை சுமந்திரன் அவர்களுக்கும் இருக்கின்றது. மாவை சேனாதிராஜாவினுடைய செயற்பாடுகளுக்கு மறைமுகமாக இதனுடைய விமர்சனத்தையும் தெரிவித்திருந்தவர். ஆக அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் சுமந்திரன் அவர்களும் மாவை சேனாதிராஜா அவர்களுக்கும் இந்த தனிப்பட்ட முரண்பாடுகள் சில காணப்படுகின்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. அந்த வகையில் இன்று சுமந்திரன் அவர்கள் காலையில் அவருக்குரிய அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார். மாவை சேனாதிராஜாவுக்குரிய அஞ்சலியை அவருடைய நேரில் சென்று வீட்டிலேயே செலுத்தியிருக்கின்றார். அண்ணன் மாவை சேனாதிராஜா அவர்களுடைய பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தின வண்ணமாக மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். தமிழ் மக்களுடைய அரசியல் என்று வருகிற போது அவருடைய சரித்திரம் மக்களுடைய அரசியல் வாழ்க்கையோடு பின்னிப்பிணைந்தது. எந்த விதத்திலையும் பிரிக்க முடியாதது. எங்களுடைய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்ததாக சொல்லப்பட்ட 48ஆம் ஆண்டுக்கு பிறகு என்ன விதமாக தமிழர் அரசியல் நகர்ந்து வந்தது என்பதற்கு அவருடைய வாழ்க்கையே அதனோடு இணைந்த சரித்திரமாக இருக்கிறது. 60ஆம் ஆண்டுகளிலே
சத்தியாகிரக போராட்டங்களினூடாக அரசியலுக்குள்ளே வந்தவர். 70களிலே முதலாவது அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது, குடியரசு அரசியலமைப்பு என்று சொல்லி உருவாக்கின போது, அதிலே தமிழ் மக்கள் தேசிய வாழ்க்கையிலே இருந்து வெளியே தூக்கி எறியப்பட்டார்கள். அந்த காலங்களிலெல்லாம் அதை முற்றாக நிராகரித்து அதற்கு எதிராக போராட்டம் நடத்திய இளைஞர்களிலே முதன்மையானவர்களிலே ஒருவராக இருந்தார். எனக்கு நினைவு தெரிந்த நாட்களிலே இருந்து அவர்களுடைய பேர்தான், மூவருடைய பேர் காசி ஆனந்தன், வன்னை ஆனந்தன், மாவை சேனாதிராஜா. இந்த 3 பேரும் பேரும் ஒலிக்காத நாள் கிடையாது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சுதந்திரன் பத்திரிகை வெளிவருகிற போது அவர்களுடைய பெயர். அவர்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருந்தார்கள். 4.5 வருடம் அந்த தடவையிலே 42 தமிழ் இளைஞர்கள் எந்தவித குற்றச்சாட்டும் இல்லாமல், நாங்கள் இன்றைக்கு அரசியல் கைதிகளை பற்றி சொல்லுகிறோம், அரசியல் கைதிகளாக, வெறுமனே அரசியல் கைதிகளாக எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் அடைத்து வைக்கப்பட்டிருந்த காலம். 76ஆம் ஆண்டு அணிசேரா நாடுகளுடைய உச்சி மாநாடு வர இருந்த வேளையிலே அனைவரும் அவர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்த காலத்தை நினைத்து பார்க்கிறேன். சுதந்திரன் பத்திரிகையிலே 42 மெழுகுதிரிகள் எரிந்து உருகிக்கிற படம் இன்னமும் ஒரு சிறப்புதலாக வெளிவந்தது ஞாபகம் இருக்கிறது. 5 பேர் தலைவர்கள் அவர்களிலே, அவர்கள் இணங்கினால்தான் உண்ணாவிரதம் கைவிடப்படும் என்று தீர்மானித்த காரணத்தினாலே 5 பேரையும் வெவ்வேறு சிறைச்சாலைகளுக்கு மாட்டிவிட்டார்கள். மாவை அண்ணன் போகம்பரை சிறைச்சாலையிலே. அவர்கள் ஒருவரோடு பேச முடியவில்லை. மற்றவர்கள் 4 பேரும் கால கிராமத்திலே அவர்களுக்கு உணவு ஊட்டி ஊசி செலுத்தி அவர்களை நிமிர வைத்து விட்டார்கள். மாவை அண்ணன் தான் மிகக்கூடிய காலம் உண்ணாவிரத்தை கைவிடாமல் தொடர்ந்து பிடித்தவர். அதுக்கு பிறகுதான் அவர்கள் சிறையிலே இருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். அவர்கள் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் வந்த அந்த ஒரு சரித்திரம் ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு புகையிரத நிலையத்திலேயும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு. இங்கே வந்து சேர்கிற போது அவருடைய ஷர்ட் முழுவதும் இரத்தத்தினாலே தோய்ந்திருந்தது. என்றால் இரத்தப்பொட்டு வைத்து 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 முழுவதும் இரத்தத்தினாலே தோய்ந்திருந்தது. இதெல்லாம் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் வாழ்க்கையிலே அடிப்படையான அத்திவாரமாக இருக்கிற விஷயங்கள். மாவை அண்ணன் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு அத்திவார கல்லாக இருக்கிறார். இன்றைய சூழ்நிலையிலிருந்து பார்த்தால் அந்த அத்திவாரத்தினுடைய ஒரு மூளைக்கல்லாக அவரை நாங்கள் காணலாம். தமிழரசு கட்சியினுடைய தலைமையை அவர் எடுத்தார், அதனை பாதுகாத்தார். தமிழரசு கட்சி தமிழர் விடுதலை கூட்டணியோடு 2 கலந்திருந்த காரணத்தினாலே தேர்தலிலே போட்டியிடவில்லை. அது ஒரு புறந்தள்ளி வைக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட அந்த கட்சியை பாதுகாத்து வைத்திருந்தார். அதனால்தான் 2003ஆம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணிக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது அந்த வேளையிலே தமிழர் விடுதலை கூட்டணி சார்பாக நான் நீதிமன்றத்திலே ஆஜராகி இருந்தேன். தேர்தலிலே முகம் கொடுக்க முடியாத சூழ்நிலை 2004ஆம் ஆண்டு தேர்தலிலே வந்தபோது மாவை அண்ணன் தமிழரசு கட்சியை பாதுகாத்து வைத்திருந்த காரணத்தினாலே உடனடியாக தமிழரசு கட்சியுடைய சின்னத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிடக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் அவர் போன நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 6:30க்குள்ளே அவர் அந்த அஞ்சலிப்பை செலுத்தியிருப்பார். ஆகவே இந்த காலை நேரம் அவர் போய் அவசர அவசரமாக அஞ்சலிப்பை செலுத்திவிட்டு வந்ததற்கு காரணமும் இந்த மனக்கசப்புகளை தவிர்த்து கொள்வதற்கு தானோ என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்ற. ஏற்கனவே தமிழரசு கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் ஒருவர் அந்த அஞ்சலி நிகழ்வுக்கு சென்ற பொழுது அவருடைய குடும்பத்தினரோட முரண்பாடுகள் ஏற்பட்ட விடயங்களும் நடந்தது இந்த அவருடைய மரணத்துக்கு பிறகான காலகட்டங்களில். ஆகவே இந்த முரண்பாடுகளை தவிர்த்து கொள்வதற்காகத்தான் சுமந்திரன் சாணக்கியன் அவர்கள் இந்த சூட்சமங்களை கையாண்டார்களோ. சுமந்திரன் காலை விளையாட சென்றதும் அது மட்டும் இல்லாமல் சாணக்கியன் அவர்கள் செல்லாமல் இருப்பதற்கான காரணங்களும் இதுதானோ என்கின்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது.
அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரோமா அரசநாயக்கர் தொடர்பான விடயங்கள். நேற்றைய தினமே இந்த ஆண்ட்ரோமா அரசநாயக்கர் தொடர்பான பல விடயங்கள் பேசப்பட்டது. அதில் சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாகவும் இப்போ பேசுகிறதுக்கு இருக்கலாம். அதாவது ஆண்ட்ரோமார திசநாயக்க அவர்கள் கடவுச்சீட்டு அலுவலகத்தை ஜாழ்ப்பாணத்தில் திறப்பதற்கு உத்தேசித்திருப்பதாக கூறியிருக்கிறார். ஆகவே வவுனியாவிலையும் கடவுச்சீட்டு அலுவலகம் இருக்கின்றது. ஆனால் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்கள், கிளிநொச்சியில் இருக்கிறவர்கள் போன்ற சிலர் அங்கே போகிறதுக்கு பல சிரமங்களை மேற்கொள்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே போகிறதால குழுமம் அதிகமாக இருக்கின்றது, கூட்டம் அதிகமாக இருக்கின்றது. ஆக இங்கே திறந்து விட்டால் அந்த பிரச்சனைகளை குறைக்கலாம் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் அதிரடியாக அவர் காட்டியிருக்கின்றார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸார் மேலே சில குற்றச்சாட்டுக்களை மக்கள் முன்வைக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே இந்த மண்ணகழ்தல், அது மட்டும் இல்லாமல் இந்த மாஃபியா குழுக்கள் சம்பந்தமான சில தகவல்களை போலீஸாரிடம் மக்கள் வழங்கினா யார் வழங்கினார்கள் என்கின்ற தகவல் அந்த சட்டவிரோத கும்பலுக்கு மீண்டும் கொடுக்கப்படுகின்றது. அது யாரால் கொடுக்கப்படுகின்றது? போலீஸாரால் தான் கொடுக்கப்படுகின்றது. வேறு வழியிலே போவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இல்லை என்று மக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். இப்போ நாங்கள் உங்களுடைய ஒரு குற்றச்சாட்டுக்களை போலீஸார்கிட்ட தெரிவித்தால் போலீஸார் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு துணை போகின்றார்கள் என்றால் எதற்காக போலீஸ் நிலையம் உடனடியாக அதை மூடுங்கள் என்று மக்கள் ஆண்ட்ரோமா அரசநாயக்க அவர்கள்ட்டையும் பிமல் ரத்நாயக் அவர்கள்ட்டையும் கூறியிருக்கின்றார். மக்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆக இதை போலீஸாரோட நடைபெற்ற சந்திப்பின் பொழுது ஆண்ட்ரோமா அரசநாயக்கவும் பிமல் ரத்நாயக் அவர்களும் கடுமையாகவே போலீஸாரை சாடி இந்த விடயங்களை சொல்லியிருக்கிறார். இனி வருங்காலங்களில் இப்படியான குற்றச்சாட்டுகள் வரக்கூடாது என்கின்ற பொருள்படவும் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மிகச்சிறிய விடயங்களை கூட, அதான் மிகச்சிறிய விடயங்களை நான் சொல்கிறது என்ன விடயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயர்கள் அறுக்கப்படுதல், ஏற்கனவே வடமராட்சியில் இந்த கேபிள் வயர்கள் அறுத்து அதை விற்பனை செய்கிறது தொடர்பான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த குற்றச்சாட்டுக்களை கூட அவர் போலீஸார்கிட்ட விசாரிச்சிருக்கிறார். ஆகவே ஜாழ்ப்பாணத்துக்கு வருகை தருவதற்கு முன்னர் ஜாழ்ப்பாணத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பது தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து வந்திருக்கின்றார் என்று ஒரு சின்ன பாராட்டனையும் ஆண்ட்ரோமா அரசநாயக்க மேலே காட்டப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த கசிப்பு காய்ச்சுபவர்கள் தொடர்பாகவும் விசாரித்திருக்கிறார். அவர்களுக்கு எதிரான உடனடியான நடவடிக்கையை முன்வைக்கப்படும். வேண்டாம், போதைப்பொருளின் இந்த முக்கிய பங்கு அவர்கள் வகித்திருக்கின்றார்கள், இந்த கசிப்பு காய்ச்சவர்கள் போதைப்பொருள் விநியோகம் தொடர்பாக. ஆகவே அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் எடுக்கணும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த தொண்டமனாறு செல்கின்ற இந்த வீதி ஏன் இப்படி இருக்கின்றது, அது தொடர்பான நடவடிக்கைகளையும் உடனடியாக எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வடமாகாணத்துக்கு வருகின்ற பணம், அதாவது வடமாகாண அபிவிருத்தி தொடர்பாக வருகின்ற பணம் மீண்டும் திரும்பி மத்திக்கு அனுப்பப்படுகின்றது. அதற்கு பிறகு இந்த வீதி அபிவிருத்தி தொடர்பாக நீங்கள் மீண்டும் பணம் கேட்கின்றீர்கள். ஆக உங்களுக்கு உண்மையிலேயே இந்த அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான பூரணப்படுத்தல்களை செய்ய முடியுமாக இருந்தால் நாங்கள் அனுப்புகிற பணத்தை ஏன் திருப்பி அனுப்புகிறீர்கள் என்று அவர் கேள்வி கேட்டிருக்கின்றார். ஆக உண்மையிலேயே இது ஒரு நியாயமான கேள்வி என்று மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைச்சிருக்கிற அதே நேரத்தில் இந்த அபிவிருத்தி, அதாவது யுத்தத்துக்கு பின்னரான காலத்தில் வடமாகாண அபிவிருத்தி தொடர்பாக நாங்கள் தொடர்ந்தும் கரிசனை காட்டுவோம் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இப்படியாக பல விடயங்கள் பாராட்டல்களாக இருந்தாலும் கூட அன்றுகுமார திசநாயக்க அவர்கள் இந்த அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பாக எந்த ஒரு விடயங்களையும் சாதகமான முடிவுகளை எடுக்கல் என்கின்ற ஒரு விமர்சனம் என்று ஆண்ட்ரோமா அரசநாயக்க அவர்களிடம் முன்வைக்கப்படுது. அதாவது நேற்றைய தினம் அவர் கலந்து கொண்ட சந்திப்புகள்லையும் அவர் உரையாற்றிய உரைகள்லையும் இந்த விடயம் தொடர்பாக எதையுமே அவர் முன்வைக்கல. ஏன் என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஏனென்றா இப்போ ஏற்கனவே இந்த அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருந்தார்கள். குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது அரசியல் கைதிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். சுதாகரன் ஆனந்தன் சுதாகரன் அண்ணா பல ஆண்டுகளாக இந்த அரசியல் கைதிகளாக இருக்கிறார். அவர் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இருந்தாலும் கூட ஆண்ட்ரோமா அரசநாயக்க அவர்களால் இது தொடர்பான எந்த ஒரு சாதகமான பதிலையும் வழங்க முடியவில்லை, அல்லது ஒரு மழுப்பலான பதிலை தான் இதுக்கு வழங்கியிருக்கின்றார் என்று சொல்ல வேண்டும். அடுத்ததாக ஏற்கனவே நாங்கள் இந்த தையிட்டு விகாரை தொடர்பாக நேற்றைய தினமும் கைத்திருந்தோம். அது தொடர்பாகவும் ஆளுநர்கிட்ட இருந்தும் சரி, ஆண்ட்ரோமா அரசநாயக்கிட்ட இருந்தும் சரி, எந்த ஒரு சாதகமான பதில்களும் வழங்கப்படவில்லை. அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு அது பதிலீட்டாக இன்னொரு இடத்தை வழங்குதல் தொடர்பாகத்தான் பேசப்பட்டதை ஒழிய அந்த தையிட்டு விகாரை அகற்றப்படுவது தொடர்பாக எந்த ஒரு முடிவுகளும் எட்டப்படவில்லை. இதுவும் மக்கள் மத்தியில் ஒரு விசனத்தை பெற்றிருக்கின்றது. இப்படியாக பல விடயங்கள் தொடர்பாக ஆண்ட்ரோமா அரசநாயக்கனுடைய விசனம் பெறப்பட்டிருக்கின்ற அதே நேரத்தில் இந்த
பரம்பரை ஆட்சி குடும்ப ஆட்சி தொடர்பாக நேற்று பேசியிருந்தோம். அதே மாதிரி முன்னர் இருந்த ஆட்சியாளர்கள் கமலஹாசனை போல தசோதாரம் கொண்ட முகங்களாக இருக்கின்றார்கள். அதற்காகத்தான் அவர்கள் ஒவ்வொரு இடங்கள்லையும் தங்களுக்கு ஜனாதிபதி மாளிகையை கட்டி வைத்திருக்கின்றார்கள். காங்கிரஸ் துறையில் மட்டுமில்லை, நுவரெலியா, கண்டி போன்ற பல இடங்கள்லையும் இந்த ஜனாதிபதி மாளிகைகள் இருக்கின்றது. இது உண்மையிலேயே தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனாதிபதி மாளிகை குறிப்பிட்ட காங்கிரஸ் துறை ஜனாதிபதி மாளிகை தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதிக்கு தேவையில்லை. உங்களுக்கு இதை மாற்றீடாக எப்படி பயன்படுத்தலாம் என்கின்ற யோசனை இருந்தால் சொல்லுங்கள். இதை பல்கலைக்கழகத்துக்கோ அல்லது சுற்றுலாத்துறைக்கோ நான் ஒப்படைக்கின்றேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனாதிபதி ஆண்ட்ரூ மார்சநாயக்கனுடைய வருகை தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இந்த சாதகமான விமர்சனங்களும் பாதகமான விமர்சனங்களும் மாறி மாறி வந்த வண்ணமே இருக்கின்றன. அடுத்ததாக இதில் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும். ஆண்ட்ரூ மார்சநாயக்க தொடர்பான விடயம். ஆண்ட்ரூ மார்சநாயக்க அவர்கள் நேற்று காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை நீங்கள் வழங்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். ஆனால் இது காணாமல் ஆக்கப்பட்டவர்களோட சங்கத்தால் எப்படி பார்க்கப்படுகின்றது என்றால், ஏற்கனவே நீங்கள் இந்த OMB அலுவலகம், அது மட்டும் இல்லாமல் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான உறவுகளுக்கான நிதி தொடர்பாக பேசுகின்ற பொழுது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், அவர்களுடைய உறவினர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், எங்களுக்கு இந்த நிதி எதுவுமே வேணாம், எங்கள் உறவுகளுக்கு என்ன நடந்தது, அவர்கள் இப்போ உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா, அப்படி இருந்தால் அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்ற தகவல்கள்லாம் எங்களுக்கு தேவை, எங்களுக்கு நிதி தேவையில்லை என்று சொல்லியிருக்கின்றார். உண்மையிலேயே அந்த உறவுகள் தங்களுடைய போராட்டங்கள் முன்வைக்கிற விடயம் கூட இந்த எங்களுக்கு நிதி தேவையில்லை, எங்களுக்கு இந்த உறவுகளுக்கு என்ன நடந்தன்ற விடயம் தான் தேவை என்று தான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு நிதி வேணும் என்று கேட்டது இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கொச்சைப்படுத்துகின்ற ஒரு விடயமா என்கின்ற ஒரு கேள்வியும் இப்போ சமூக வலைத்தளங்களில் மட்டுமில்லாமல் வெகுஜன ஊடகங்கள்லையும் வெளியான வண்ணமே இருக்கின்றது. பத்திரிகை செய்திகளாக எடுத்துக்கொண்டாலும், அது மட்டும் இல்லாமல் வெகுஜன ஊடக வாயிலாக வந்த செய்திகளாக இருந்தாலும் கூட எல்லா செய்திகள்லையும் இந்த விடயம் ஒரு கோடிடப்பட்ட விடயமாகவே காணப்படுகின்றது. ஆகவே அர்ச்சுனாவிலேயும் இது தொடர்பான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும். சுதந்திர தினம் தொடர்பாக வன்னி மக்கள் ஒன்றியம் வன்னியில் ஒரு வாகன பேரணியை நிகழ்த்துறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறார்கள். அதிலையும் வாகனம் வைத்திருப்பவர்கள் தங்களுடைய வாகனத்தை இந்த பேரணிக்காக பதிந்து கொள்ளலாம் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இது இரண்டு விதமாக பார்க்கப்படுகின்றது. என்னென்று பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த சுதந்திர தினத்தை ஆதரிப்பதாக பார்க்கப்படுற அதே நேரத்தில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்களுடைய பல அமைப்புகள், குறிப்பாக காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் கூட இந்த சுதந்திர தினத்தை கருப்பு நாளாகத்தான் பிரகடனப்படுத்தி தங்களுடைய போராட்டங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வன்னி மக்கள் ஒன்றியம் இப்படி சுதந்திர தினத்தை கொண்டாடுவதான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது மக்கள் மத்தியில் ஒரு விமர்சனத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அவர்கள் இது தொடர்பாக ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தியிருந்தவர்கள் அதையும் இந்த காணொலியுடன் நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளும். இந்த 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வவுனியாவில் வாழ்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் மத்தியில் ஒரு நல்லிணக்கத்தை பேணும் நோக்கத்துடன் நாங்கள் கடந்த வருடம் இன்று வரை நாங்கள் இந்த தேசிய தினத்தை ஒரு வாகன பேரணியாக நடத்தி வருகின்றோம். இது அரசியல் இதில் எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் ஒரு சமூகமாக இணைந்து நாங்கள் இந்த நிகழ்வை திறம்பட நடத்தி வருகின்றோம். இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குறதுக்கு வாகனங்கள், மற்றது ஆட்டோக்கள், மற்றது லொரி, பஸ் சங்கம், இப்படி ஒவ்வொரு சங்கங்களோடு இணைந்து வர்த்தக சங்கம், சிறு வியாபாரிகள் சங்கம், மற்றது நல்ல சர்வ மதம் ஆகியோரோட ஒத்துழைப்போடையும் இந்த நிகழ்வை நடத்தி வருகிறோம் கடந்த காலங்களில் இருந்து. அதே மாதிரி இந்த வருடமும் 77வது சுதந்திர தினத்தை நாங்கள் வெற்றி பெற நாங்கள் நடத்துவதற்கு வன்னி மண்ணில், அதாவது இந்த மாவட்டத்தில் நடத்துவதற்கு எங்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பை நாங்கள் நாடி எங்களது இந்த சுதந்திர தினத்தை திறம்பட நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.